கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம். உங்களை யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க என்று விசுவாசிக்கிறோம். இந்த வேளையில் நம்ம அப்படியாக தாமதிக்காமல் நம்ம ஆராதனைக்குள்ளாக போவோம். எல்லோருமாக இந்த ஆராதனை கலந்து கொண்டதுக்காக நன்றி. தொடர்ந்து நம்ம மலேசிய தேசத்துக்காக ஜெபிப்போம். இந்த COVID-19க்காக ஜெபிப்போம். மறுபடியுமாக நம்ம சபை கூடுதல் வர வேண்டும் என்பதற்காக நம்ம உறுதியாக தேவனிடத்தில் ஜெபிப்போம். அப்படியாக இந்த ஆராதனை கலந்து ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வேளையில் அப்படியாக கண்களை மூடி நம்ம தேவனை ஆராதிப்போம். நன்றி செலுத்தும். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி. எல்லோரும் என்னோடு சேர்ந்து இந்த ஆராதனை கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா, நன்றி செலுத்துவோமா. நல்லவராய் இருக்கிறார், அவர் பெரியவராய் இருக்கிறார், அவர் போர் ஒரு தேவன் இல்லை, அவர் இரக்கத்தின் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜாவே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி. சோஸ்திரம் சோஸ்திரம் அப்பா, சோஸ்திரம் சோஸ்திரம். ஹல்லேலூயா. ரபஷந்தர பபா ஓரயந்தர பபா. பிரியாக வாய்களை திறந்து தேவனை நோக்கி நன்றி செலுத்துவோம். நன்றி ராஜாவே அப்பா, உடைய கிருபைக்காக நன்றி. உங்க கிருபை இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. கிருபையினால நாங்கள் நிலை நிற்கிறோம் ராஜா. இந்த கிருபையினால நாங்கள் உயிர் வாழ்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 இயேசுவே, உமக்கு நன்றி. ஓரி அந்தர பாபா ஓரரி அந்தர வஷரர ஓரரி அந்தர பாபா 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 பாபா. ஹல்லேலூயா. ஓரரரரரரரர. We worship you, பாடுவோம். உண்மையாக நம்ம பாடுவோம். இந்த பாடல அவருடைய கிருபையினால தான் நம்ம நிலை நிற்கிறோம். சந்தோஷத்தோட பாடுவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. சோஸ்திரம் சோஸ்திரம். ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபை
ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். சொல்லுமா? ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால்
மனிதர் மத்தியில் உலாவி வருகிற தேவன் ராஜாவே, துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர், எங்கள் மத்தியில் நீர் வாசம் செய்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளை நீர் வழி நடத்தும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பேசிருக்கிற வசனத்தை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே நீர் தாமே வழி நடத்தும். நீர் பேசும் ஆண்டவரே, எங்களோடு பேச விரும்புகிற அந்த வார்த்தை எங்களிடத்துல வந்து பேசும்படிக்காக கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் இறுதி வரையும் நீ கூடவே இருந்து எங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். துதியும் கனமும் மக்கிய செலுத்தி இயேசு நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. 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 Hallelujah. ஹல்லேலூயா. ஆமென். God is good. Amen. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். Amen. We meet again online. இந்த நாள்ல நம்ம மறுபடியுமாக அந்த இணையத்து மூலமாக பார்க்கிறோம். We miss each and every one of you, Bethel Assembly. ஒவ்வொருவரையும் நம்ம பார்க்க முடியாம ஏங்கி கொண்டிருக்கிறோம். You know, I know the situation is a bit tough for some of you. இந்த வேற சூழ்நிலையில ரொம்ப கஷ்டமாக சில பேருக்கு இருந்திருக்கும். You know, but let's hang in there. Let's continue to trust the Lord today. ஆனாலும் அப்படியாகவே நம்ம தொடர்ந்து இந்த சூழ்நிலையும் தேவனை விசுவாசித்துக் கொண்டிருப்போம். You know, let's continue to pray. Do not stop praying. தேவனிடத்துல நம்ம கூடுதலாக ஜெபிப்போம். நம்ம இந்த ஜெபத்தை விட்டு விடாதபடிக்கு பார்த்துக்கொள்வோம். Amen. You know, when we pray, God is as a work. நம் தேவனிடத்துல ஜெபிக்கும் போது தேவன் நம்மளுக்காக செய்து முடிக்கிறார். You know, when we are working. நம்ம அப்படியாக வேலை செய்யும்போது வேலை செய்கிறோம். But when we are praying, God is working. ஆனாலும் நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்மளுக்காக வேலை செய்கிறார். So let's continue to believe in the promises of the Lord. அதனால நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். Amen. 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 So very quickly today, I thank the Lord for another opportunity to share the word of God with you today. இந்த நாள்ல கூட தேவனுடைய வார்த்தை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கான இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I believe last month when I was preaching, I wanted to talk about food. போன மாதத்துல கூட நான் உங்களோட பேசும்போது கூட ஒரு உணவை குறித்து உங்கள்கிட்ட பேசணும் விரும்புறேன். You know, the importance of food and how food can affect us sometimes. சாப்பாடுன்றது போது உணவுன்ற போது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், எவ்வளவு விதமா நம்மளை பாதிக்குது என்று நம்ம பார்க்கலாம். Amen. Amen. So today's text is taken from John chapter 6 verse 1 to 13. I believe you all can read that as we go along. இந்த நாள் அப்படியாக யோவான் வசனம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 13வது வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். And so today's text is when Jesus fed the 5,000 people. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த வசனம் என்னவென்றால் நம்ம 5000 பேருக்கு தேவன் இயேசு அப்படியாக போதிச்ச நம்ம அவர் கொடுத்த விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். You know, this is one of the miracles that Jesus did. ஒரு அற்புதம், தேவன் செய்த அற்புதம் நீங்க தேவ வசனத்துல நீங்க பார்க்கலாம். And it was such a great miracle. இது உண்மையா பார்க்கணும் ஒரு பெரிய அதிசயம் தேவன் செய்த காரியம். காரியம். Because he was able to feed 5,000 people with just 5 loaves of bread and 2 fishes. 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு தேவன் 5000 பேருக்கு போஷித்தது வந்து பெரிய ஒரு அற்புதமாக இருந்தது. And because of this many people started following Jesus. இதனால இந்த அற்புதத்தினால अनेक பேர் இயேசுவை பற்றிக்கொண்டு பின் போனார்கள். You know, in John chapter 6 verse 14, many came to believe to him as the prophet. நீங்க பாத்தீங்கன்னா அப்படியாவது யோவான் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம், இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிற தீர்க்கதரிசி என்றார்கள். You know, sometimes did they genuinely believe in Jesus? We will never know. But what can we know that they were very, very taken up when Jesus was able to perform that miracle. He was able to multiply food. சில நேரத்துல அந்த நாள்ல அவங்க அது உண்மையா தான் விசுவாசித்தாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் அவங்க அந்த அற்புதத்தை கண்டபோது இவர்தான் உண்மையான வந்து தீர்க்கதரிசியா இருப்பார் என்று அந்த விசுவாசித்தாங்க. You know, and food is something very important to us. நீங்க ஆகாரம் உணவு பாத்தீங்கன்னா அது வந்து உண்மையாவே முக்கியமான விஷயமா இருக்கு. You know, if I got the ability to multiply food, I think I'll be a very rich man. நான் வந்து என்ன உணவு வந்து ஒரு பல விதத்துல உருவாக்க முடியும் அப்படின்னு என்னால முடிஞ்சிச்சுன்னா உண்மையாவே நான் பணக்காரனாக இருப்பேன். You know, because food, it is such an important thing for humans. ஏனென்றால் உணவு என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு அடிப்படையான விஷயம், தேவையுள்ள விஷயம். You know, we have during this MCO a lot of people have lost their jobs and all of them went into the food business. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி COVID-19 சிச்சுவேஷன்ல வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில अनेक பேர் வந்து உணவு சம்பந்தப்பட்ட வேலைகளை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. You know, and some have been very successful. சில பேர் வந்து உண்மையா வெற்றிகரம் அடைந்திருக்காங்க. Because food is something very important. ஏனென்றால் உணவு என்பது முக்கியமான ஒரு விஷயமாக ஆயிட்டது. You know, those housewives every day when they wake up, their first thing is, what am I going to cook today? வீட்டு ஸ்திரீகளை பாத்தீங்கன்னா எந்திரச்ச காலையில என்ன இன்னைக்கு சமைக்க போறேன் என்ற ஒரு கேள்வி அவங்களுக்கு வந்துரும். You know, and when Jesus
was able to perform this miracle, a lot of people were want to follow him. இயேசு இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை செய்யும்போது நிறைய பேர் அவரை பின்தொடர்ந்தாங்க. You know, in verse John chapter 6 verse 15, some wanted to even take him by force and make him their king. அதே அதிகாரத்தில் நீங்க அந்த 15வது வசனம் பாத்தீங்கன்னா, ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாகும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலை மேல் ஏறினார். You know, and Jesus could not take it. You know, and Jesus was forced to depart to a mountain to be alone. இங்க பாத்தீங்கன்னா அந்த ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அத அவங்களை விலகி போய் மலையில தனிப்பட்டு இருந்தாரு. You know, and lastly we see people wanted to follow him. You know, in John chapter 6 verse 24, when the people saw Jesus was not there and neither was his disciples, they also took shipping and came to Capernaum seeking for Jesus. பட் அநேகர் அவரை பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அற்புதத்தை கண்டு. நீங்க பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்துல 24ஆம் வசனத்துல, அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பூர் நகரமும் வந்தார்கள். This is the power of food. இதுதான் அந்த உணவுக்கு அவ்வளவு வந்து அற்புதத்தை அவங்க பார்த்ததுனால அவங்க பின்பற்றி போனாங்க. You know, whether we like it or not, our whole world revolves around food. நம்ம எல்லா உலகத்தில் முழுவதுமாக இந்த சாப்பாடுக்காக அவ்வளவு முக்கியத்துவம் You கொடுக்கறாங்க. know, you look at the advertisement, how so the way they advertise the food is so colorful, it is so looks so crunchy and tasty, and people the moment they see the advertisement they feel hungry, oh I want to try this food. ஒரு விளம்பரத்தை கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு எவ்வளவு அருமையாக ஒரு சுவையாக இருக்கிறது என்று கவனித்து அதை போடுறாங்க. அந்த நேரத்துல நம்மளுக்கே அது மேல ஆசை வருகிறது. You know, and Malaysia we are very blessed. We have 3 races, Malay, Chinese and Indian. So 3 kind of cuisines and food all over the country, and we are spoiled for choices. நம்ம மலேசிய தேசத்துல வாழ்வது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம உண்மையாவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏன்னா மலாய்க்காரங்க, சீனர்கள், இந்தியர்கள் இப்படியாக 3 வகையான விதம் கலாச்சாரத்தில் சம்பந்தப்பட்ட சாப்பாடுகளை நம்ம பார்க்கிறோம். You know, nasi ayam, nasi lemak is so popular, people can eat it every day. நாசி ஐயம், நாசி லெமா இதெல்லாம் வந்து மலேசியால ரொம்ப பிரபலமான சாப்பாடு. In Malaysia, one of my friends used to joke, Malaysia only eat one time. நீங்க பாத்தீங்கன்னா மலேசியால வந்து இப்படி ஒரு என்னோட நண்பர் வந்து ஒரு நகைச்சுவையாக சொல்வாரு, மலேசியால வந்து ஒரு தடவை சாப்பிடுவாங்க அப்படின்னு. That one time is every time. அந்த ஒன் டைம் ஒரு தடவைன்னு சொல்லும்போது எல்லா டைமே அவங்களுக்கு வந்து சாப்பாடு டைமா தான். Morning you have your breakfast. காலையில சாப்பாடு பசியார. We like to eat our roti canai and nasi lemak. காலையில ரொட்டி சானை சாப்பிடுவாங்க, இல்ல nasi lemak சாப்பிடுவாங்க. And then after that, if those are working in the office, we'll have a tea break. அப்ப ஆபீஸ்ல வேலை செய்றவங்க 10 மணிக்கு ஒரு மறுபடியும் ஒரு டீ பிரேக் கொடுப்பாங்க. We'll have a curry puff. அப்ப வந்து மறுபடியுமாக ஒரு குவே சாப்பிடுவாங்க. And then later 12:30 our stomach will start to make noise. சோ மறுபடியுமாக 12 மணிக்கு வயிறு சத்தம் போட ஆரம்பிக்கும். We'll go to the Chinese shop, sit down and eat a nice chicken rice. சோ மறுபடியும் சீன கடையில போய் சாப்பிட்டு ஒரு சீன சாப்பாடு ரைஸ் சிக்கன் ரைஸ் சாப்பிடுவாங்க. Nasi tambah. சோ nasi தம்பாவோட சாப்பிடுவாங்க. Okay, and after that finish and then we come back to the office and then our mouth will become itchy and then we want to have something for tea. மறுபடியுமாக 4 மத்தியான நேரத்துல வயிறு திருப்பி வந்து ஒரு டீக்கு ஏதாவது சாப்பிடுவாங்க நினைப்பாங்க. You buy some kueh. குவே சாப்பிடுவாங்க. And after we come back home, we ask the wife, what did you cook for dinner today? வீட்டுக்கு வந்தோனே மனைவி கிட்ட என்ன சமைச்ச அப்படினு கேட்பாங்க. You know, after we thought we are done, after our dinner, then later night, supper time. இரவு சாப்பாடு முடிஞ்சி நம்ம நினைச்சா இரவு சாப்பாடு முடிஞ்சி, ஆனாலும் அதுக்கு அப்புறமும் ராத்திரி படுக்கிற மணிக்கு ஒரு சாப்பாடு இருக்கும். Go to the mama shop. அப்புறம் மாமா கடைக்கு போவாங்க. You know, teh tarik. அங்க ஒரு தண்ணி குடிப்பாங்க. So Malaysia, we are very blessed. So மலேசியா ஆசீர்வாதப்பட்ட நாடாக இருக்குது. You know, food is something very important. உணவுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் You know, கொடுக்கிறோம். let's look at what the Bible says about food today. ஆனாலும் இந்த நாள்ல தேவ வசனம் உணவை குறித்து என்ன சொல்லுதுன்னு பாப்போம். So today a short teaching about food. இந்த நாள்ல உங்களுக்கு இந்த உணவை குறித்து நான் உங்களுக்கு கொஞ்சம் போதிக்க போகிறேன். Number 1, we're going to look at food that perish. இப்ப இந்த நாள்ல வந்து இந்த நம்ம உணவுகளை வந்து அழிந்து போகப்படுற உணவு குறித்து நம்ம பாப்போம். You know, food that perish, you know, any meal that you cook, is there is an expiry date. You were not able to keep it more than a day or 2 days. நீங்க பாத்தீங்கன்னா எந்த சாப்பாடு சமைச்சீங்களா எல்லாமே வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஒரு நாள் 2 நாள்ல கெட்டு போயிடும். Yeah, this is the food that I was telling just now, that we eat always. Our nasi lemak, our chicken rice, our curry and everything. இப்ப சொன்ன சாப்பாடெல்லாம் வந்து உலக பிரகார சாப்பாடு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப நாள் தாங்காது, அது அழிந்து போய்விடும். You know, and what does the Bible says about this food? ஆனாலும் இந்த சாப்பாடை குறித்து தேவ வசனம் என்ன சொல்லுது பாப்போம். You know, in John chapter 4 verse 13, Jesus said,
whoever drink of this water will thirst again. இந்த அப்படியாக தேவ வசனம் வந்து யோவான் 4வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் என்று சொன்னார். You know, the food that we eat, it will make us, cause us to feel hungry again. நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து மறுபடியும் நம்மளுக்கு வந்து அந்த பசி உண்டாக்கும். You know, sometimes you wonder, we eat rice, such a heavy meal, and then why we will get hungry again. சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நல்லா சாப்பிட்டோம், ஆனால் மறுபடியும் பசிக்கிற மாதிரி இருக்கும். You know, our body is designed that way, it will digest the food. ஏனென்றால் நம்ம உடல் அமைப்பு அப்படியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளோட சாப்பாடு வந்து நம்மள எல்லாவற்றிலுமாக சாப்பிட்டது அது செரிமானம் ஆயிரும். So this is the physical food that we are talking. இது வந்து நம்ம வந்து வெளிப்புறமான ஒரு சாப்பாடை நம்ம பார்க்கிறோம். You know, another kind of food that man seeks for is the pleasures of life. இன்னொரு வகையான சாப்பாடு பார்த்தோம்னா மனுஷருக்கு பிடித்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற விதமான ஒரு சாப்பாடை பார்க்கலாம். You know, humans love to take up hobbies and something that they love to do that makes them happy. சில நேரத்துல மனிதர்களுக்கு பிடித்தது, அவங்களுக்கு என்ன ஆசைப்படுகிறதோ அதான் செய்வாங்க. You know, we also have food for human wisdom. சில நேரத்துல வந்து ஞானத்தின்படி எப்படியாக ஒரு இருக்கணும் அப்படின்னு பாப்பாங்க. You know, some of us are taken up by some pastors, the way they teach, the way they preach. சில நேரத்துல சில போதகர் எப்படி வந்து பேசுறாங்க, அவங்க படிச்சு கொடுக்கிற அந்த பிரசங்கம் எப்படியாக அதை பார்த்து கூட அவங்க வந்து அப்படியாக மயங்கிடுவாங்க. You know, they love the way the pastor preach, and they can't wait to tune into YouTube. They'll be listening to every word. They long for the wisdom that comes out of the pastor. சில நேரத்துல வந்து அந்த போதகர் சொல்றது குறித்து ரொம்ப அப்படியாக மூழ்கி அவருக்காக வெயிட் பண்ணி அவர் என்ன பேச போறாருன்னு காத்து கொண்டு கூட இருப்பாங்க. You know, some of the food we search for is the treasures of life. We work so hard to save up money to have a comfortable life, to enjoy the pleasures of life. சில நேரத்துல இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை அனுபவிக்கிறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்து அந்த ஒரு சந்தோஷத்துக்காக இந்த உலக பிரகாரமான எல்லா விஷயத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம். I know of a couple who must go for an overseas holiday every day, every year. எனக்கு தெரிஞ்ச சில அதாவது ஒரு குடும்பத்துல வந்து சில பேருங்க இருக்காங்க. எப்படின்னா வருஷம் அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு அவங்களுக்கு அவங்க மனசுல அதுதான் சந்தோஷம் என்று நினைக்கிறாங்க. You know, they must go for a holiday. அப்படியாவது வெளிநாட்டுக்கு போகணும். You know, for them, when I go for holiday, my stress is gone. I feel better. அப்படியாக அந்த மாதிரி வெளிநாட்டு பயணம் போகும்போது தான் அவங்களோட அந்த டென்ஷன், அவங்களோட பிரச்சனைகள்லாம் அப்படியே மறந்து போகும்னு நினைப்பாங்க. And it will never end. They will go to Italy first. அது முடியாது. இந்த பயணம் முத இத்தாலி நாட்டுக்கு போவாங்க. Once they come, oh, I must travel again. I will go to London. I will go to Europe. I will go to America. நான் மறுபடியும் யுஎஸ் நாட்டுக்கு போணும், அமெரிக்காக்கு போணும், அப்படியாக வேற ஒரு நாட்டுக்கு. I know of some people who will work and save up money just to go to experience a good holiday. எனக்கு சில பேர் தெரியும், வேலை செஞ்சு அந்த காசு சேர்த்து வச்சு அந்த பயணம் போறதுக்கே, வெளிநாட்டு பயணம் போறதுக்கே காசு சேர்த்து வைப்பாங்க. So as humans, there's many things we will seek in this life. ஒரு மனிதனா இருக்கும்போது வாழ்க்கையில நம்ம வந்து அநேக காரியங்களை நம்ம அப்படியாக நம்மளை தேடிக்கொண்டு தான் இருக்கோம். You know, so let's look what does the Bible says about all this. ஆனாலும் தேவ வசனம் இதை குறித்து என்ன சொல்லுது நம்ம என்று பார்ப்போம். You know, in Ecclesiastes chapter 1 verse 14, நம்ம பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை you know, பார்ப்போம். King Solomon is saying, சாலமோன் அப்படியாக இந்த வசனத்தை சொல்கிறார். you know, I have seen all the works that are done under the sun, and behold, all is in vain at the vexation of spirit. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 14வது வசனம், சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனசுக்கு சஞ்சலமா இருக்கிறது. You know, when we look at King Solomon, he was one of the most richest men in the world. சாலமோன் பாத்தீங்கன்னா அவர் வந்து மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார். You know, he had gold, he had riches, he had wives, he had everything a man could wish for. அவர் வந்து அவருக்கு தங்கம், பொன்னு, வெள்ளி எல்லாமே அதிகமாக ஒரு மனுஷனாக இருந்து என்ன அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அவருக்கு இருந்தது. You know, sometimes human it would be nice to wish for something like this. ஒரு மனுஷனா இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். Imagine if you are a person, you have $100 million. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ வந்து ஒரு கோடி உங்ககிட்ட இருக்கு அப்படின்றா. Wow, what can you do? Your whole life is settled. You can buy anything you want. Don't have to work for the rest of your life. அந்த 100 கோடி வச்சு நம்ம அந்த வாழ்க்கையை அப்படியே ஓட்டிடுவோம், எதுவும் வேலையை செய்ய வேண்டாம், அப்படியே நல்லதா இருக்கும் அப்படி நினைப்போம். But we can look to the Bible to see what kind of life this is. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்று நீங்க தேவவசனத்துல பார்க்கலாம். You know, Solomon said everything is in vain. ஆனாலும் எல்லாம் மாயமாக இருக்கிறது, மனசுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். You know, such a very sad thing. உண்மையா மனதுக்கு வருத்தமான ஒரு விஷயம். You know, but then again I would like to tell you, it is not wrong to seek for all this. இதெல்லாம் தேடுவது ஒரு தவறான விஷயம் என்று நான் சொல்ல மாட்டேன். You know, we need physical food.
நம்மளுக்கு வெளிப்புறமான ஒரு காரியங்கள் அதாவது சாப்பாடு ஆகாரம் நம்மளுக்கு தேவைதான். But we should not seek it so until we need to labor for this kind of food. ஆனாலும் இந்த ஒரு வெளிப்புறமான இந்த உலகத்தின் சாப்பாடுக்காக நம்ம வந்து கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. Food is important. We need to eat a healthy food. We need to eat a healthy, balanced diet. ஒரு நல்ல ஒரு சாப்பாடை சுகாதாரத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும்ன்றது முக்கியம்தான். The Bible does not say that we should not live without physical food. In fact, we need this kind of food. ஆனா தேவ வசனமே இந்த சாப்பாடுலாம் வேண்டாம்னு சொல்ல கிடையாது. இந்த சாப்பாடு நம்மளுக்கு முக்கியம் கூட தேவ வசனத்தை சொல்லிருக்கு. In 1 Timothy chapter 5 verse 8 he says, if a man does not provide for his family, he is living a life of sin. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியும் கெட்டுவோனுமாய் இருப்பான். Amen. 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 So we need to work. We need to food. It is according to the Bible. அதான் நம்ம வேலை செய்யணும். நம்மளுக்கு அந்த சாப்பாடு ஆகாரம் நமக்கு தேவையாக இருக்குது. Even the Bible said, when Adam and Eve sinned, they had to work. They had to toil in the sun. They had to work and sweat to get food. நீங்க பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் பாவத்துல விழுந்து கூட தேவன் நீங்க உழைத்து சாப்பிட்டு நீங்க உங்களை அப்படியாக நீங்க கடந்து போகணும்னு சொல்லியிருந்தாரு. In 2 Thessalonians chapter 3 verse 10 the Bible says very clearly, if you do not work, do not eat. அப்படியாக 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் பாத்தீங்கன்னா 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 10வது வசனம், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தான் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் சொல்லி இருந்தது உங்களுக்கு கட்டளை ஏட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்கு. So the Bible, we should not misinterpret the Bible. We need to work. We need to get the physical. Without food, a man cannot survive without physical food. தேவவசனத்தை நம்ம மாத்தி சொல்ல முடியாது. தேவவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஆகாரம் நம்மளுக்கு என்று முக்கியம். ஒரு சாப்பிட வேண்டிய ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப சாப்பாடுக்கான விஷயம் தேவை உள்ள ஒரு விஷயம். It is a sin to not to provide for your family. உங்க குடும்பத்திற்கு அப்படியாக அந்த மனுஷன் அந்த குடும்பத்திற்கு எதுமே கொடுக்கல, சாப்பாடுக்கான விஷயங்களை செய்யவில்லை, அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கு. I do not want you to get the wrong idea. I'm going to resign from my job today and just stay home and seek for spiritual food. So அதனால நீங்க தவறுதலா புரிஞ்ச கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன், நான் வேலையை விட்டுட்டு நான் ஆவிக்குரிய விஷயங்கள் ஆகாரத்தை மட்டும் தேடினா போதும் அப்படின்னு நீங்க தவறுதலா எண்ணி கூடாதுக்காக இதை சொல்லுகிறேன். But the Bible said do not put so much effort to seek this kind of things. ஆனால் தேவ வசனம் என்ன சொல்லுது என்றால், இப்படிப்பட்ட வெளிப்புறமான சாப்பாடுகளுக்காக ஆகாரத்துக்காக நீங்க அதிகமான காரியங்களை செய்ய வேண்டாம், செலவிட வேண்டாம் என்பதுதான். My friends, it's all about your priorities. இது எல்லாமே எதற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறீங்க என்பதுதான் இருக்கு. What is important? எது உங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது? Every person sitting here listening to this, you all have your own priority, whether you like it or not. இந்த பாத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு முக்கியமாக உங்க வாழ்க்கையில இருக்கும். For some people, certain people are priority to them, certain people are not a priority to them. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு சில நபர் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு, சில நபர் முக்கியமா இருக்காது அவங்க வாழ்க்கையில. Certain things in our life, it takes a very important role. சில நேரத்துல பாத்தீங்கன்னா சில பொருட்கள் சில காரியங்கள் வாழ்க்கையில முக்கியமாக இருக்கும். There are some people, their car, their house is a big priority for them. My car must be always clean, my house must be always clean. That is very important for them. சில நேரத்துல சில பேருக்கு வீடு வாகனம் இதெல்லாம் நல்லா அழகா சுத்தமா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப முக்கியமா இருக்கு. For some people, their work is their priority. I must work hard. I must bring money for my family. I must take care of my family. This is my priority. I must work and work and work. சில நேரத்துல என்னோட வேலை தான் முக்கியம், என்னோட குடும்பம் முக்கியம், அப்படியாக எல்லாம் வேலைன்றதுக்கு அப்படியாக ஓட்டத்தை அவங்க ஓடிவாங்க. அவங்களோட முக்கியத்துவம் அப்படியாக உலக பிரகாரம் இருக்கும். So some people is their children's studies. I must sit down with my child and make sure she study. That is my priority. சில நேரத்துல பிள்ளைகளுக்காக அதிக நேரத்தை அவங்க பிள்ளை எப்படியாச்சும் நல்லா படிக்கணும்ன்றதுக்காக அவங்க அதிக நேரம் சில முக்கியத்துவம் கொடுப்பாங்க. So what is our priority now? இப்போ உங்க வாழ்க்கையில என்னது முக்கியமாக இருக்கு என்று யோசித்து பாருங்க. Again, my friends, let's look into the Bible. What does the Bible say about this? மறுபடியுமாக அன்பர்களே, நம் தேவ வசனம் என்ன சொல்லுது என்று நம்ம பார்ப்போம். Let's turn to Matthew chapter 6 verse 33. இந்த வேளை எல்லோருமாக மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்தை திருப்போம். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம். And I believe all the youths watching, you all know this word. It's something that you should memorize. The Bible says,
Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things will be added unto you. வாலிபர்கள் எல்லாம் உட்கார்ந்திருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் அந்த மனனமா அந்த வசனம் தெரியும். அப்படியாக மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. You know, the Bible says we need to seek the kingdom of God. தேவவசனம் எப்படி சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் என்று சொல்கிறது. You know, that should be our first and foremost priority. அதுதான் வந்து எல்லா விஷயங்களையும் பார்க்கிலும் இது முக்கியமாக நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டும். You know, the rest of the things comes next. மத்ததெல்லாம் நம்மளுக்கு அடுத்தபடி பிரகாரமாக இருக்க வேண்டும். You know, you want your life to be in order. உங்க வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும் என்றால், you know, seek the kingdom of God. முதலாவது நீங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். You know, when your priority is God, everything else falls in place. முதலாவது அந்த ராஜ்யத்தை நீங்க தேடும்போது நீங்க உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். You know, when your priority is God, everything will fall into place. உங்களோட தேவனை முதலாவது நீங்க வைக்கும்போது கட்டாயம் நீங்க அடுத்தபடியாக நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் அப்படியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். You do not have to worry at all. நீங்க எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. Sometimes you worry when is my next meal going to come, what is going to happen to my job. சில நேரத்தில் நீங்க கவலைப்படலாம், அடுத்த சாப்பாடு என்ன செய்ய போறோம், என்னோட வேலை என்ன ஆக போகுதுன்னு கவலைப்படலாம். You know, but when you seek the kingdom of God, ஆனால் நீங்க வந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுனீங்கன்னா, the Bible said that all these things, these are all the things that will be added to you, the concerns of your life, the priorities of your life. உங்களோட தேவைகள் எல்லாவற்றிலுமாக தேவன் சந்திப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. You know, when Jesus met Mary and Martha, அப்படியாக இயேசு மரியாள் மாத்தாளை பார்க்கும்போது கூட, you know, there was a lesson that Martha learned. அங்க மாத்தாள் ஒரு படிப்பினையை கற்றுக்கொண்டாங்க. You know, when Jesus came to visit Martha, she was so busy running after preparing the food, cleaning the house. நீங்க மாத்தாவை பாத்தீங்கன்னா இயேசு வீட்டுக்கு வந்தோடனே அவருக்கு எல்லாமே செய்யணும்னு சொல்லிட்டு வீடு சுத்தம் பண்றது, அவருக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்றது, அப்படியாக இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டு அவங்க வேலை செஞ்சுட்டாங்க. But Mary knew what was her priority. ஆனா மேரிக்கு தெரிந்தது எது வந்து முக்கியம் என்று அவங்களுக்கு தெரிஞ்சது. She chose to sit at the feet of Jesus. அவங்க வந்து என்ன தெரிஞ்சிட்டாங்கன்னா, அவங்க இயேசுவின் பாதப்படியில அமர்ந்து அவர் சொல்றதை கேட்கிறதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க. Until Jesus has said, Mary, you have chosen the best part. இயேசுவே வந்து மரியாள் கிட்ட சொன்னது, நீ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து என்று சொல்லியிருக்கிறாரு. You know, a part which nothing can be taken away from her. அந்த நல்ல பங்கு வந்து வேற எதை பார்க்கிலும் வந்து எதுவுமே எடுத்து போக முடியாத அந்த நல்ல பங்கு மரியாள் எடுத்திருக்காங்க. You know, so there is something that we can learn. அதான் நம்ம வந்து வாழ்க்கையில நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. So first we were looking about food that does not endure. சாப்பாடு வந்து நம்ம வந்து முடியாத ஒரு அழிந்து போக சாப்பாடை நம்ம பார்க்கிறோம். You know, so all these things that we are searching, our food, our job, nothing is permanent. One day it will all come to an end. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில வந்து சாப்பாடும் சரி, வேலைகள், நம்ம செய்யற காரியங்கள் ஒவ்வொன்றும் வந்து எல்லாமே வந்து ஒரு நிரந்தரமானது என்று சொல்ல முடியாது. Amen. 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 But what is the food that will endure? எந்த ஒரு சாப்பாடு வந்து நம்ம கடைசி வரைக்கும் இருக்குன்னு பாப்போம். You know, in Matthew chapter 4 verse 4 it beautifully says, man shall not live by bread alone, but by every word that comes out of the mouth of the Lord. அப்படியாக தேவ வசனத்திலே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். Amen. 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 Even the Bible says we cannot live by bread alone. தேவ வசனமே சொல்கிறது, மனுஷன் ஒரு அப்பத்தில மாத்திரமே பிழைத்திருக்க முடியாது என்று. Because if this physical food it goes into your body, it will not make you live forever. இந்த வெளிப்புறமான அந்த ஒரு சாப்பாடு வந்து நம்ம உடலுக்கு போய் அது வந்து நம்ம வந்து வாழ்க்கை முழுதும் கடைசி வரைக்கும் வாழ்ற ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. If you eat a piece of bread, you lost you probably an hour and you feel hungry again. நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரொட்டி சாப்பிட்டீங்கன்னா அப்ப சாப்பிட்டீங்கன்னா 1 மணி நேரம் அதுக்கு அப்புறம் அந்த ரொட்டி தாங்க திருப்பி பசிக்கும். And you look at the food that we're eating now, very very unhealthy food. ஆனா இப்ப சாப்பிடுற நீங்க சாப்பாடுலாம் பாத்தீங்கன்னா ஒரு உடம்புக்கு நல்லதுக்கு கொடுக்கிற ஒரு சாப்பாடை நம்ம சாப்பிடுறது இல்ல. You know, everything is fried in the oil and it is damaging for our health. எண்ணெயிலேயே பொரிச்சி நம்ம அப்படியாக நம்ம சுகத்தை கெட்டு போகிற ஒரு சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். This is one of the dangers of food. இதுதான் வந்து ஒரு ஆபத்துக்குரிய சாப்பாடு சொல்லும்போது வெளிப்புறமா சாப்பிடும்போது ஒரு ஆபத்து கொண்டு வர ஒரு விஷயம் கூட. You know, food can bring pleasure, but food can bring pain also. சாப்பாடு என்பது சந்தோஷத்தை கொடுக்கும், அதே வேளையில ஒரு வருத்தம், வேதனை, வியாதிகளை கொடுக்க வைக்கும். You know, if you are not careful with your sugar, you're not careful with your salt, these are two very important components for our meal. It can affect our health. நீங்க பாத்தீங்கன்னா உப்பும் சீனியும் பாத்தீங்கன்னா சாப்பாடுல ஒரு முக்கியமான பங்கு ஆற்றுது. இது ரெண்டுமே கூடி போனாலும் சரி வாழ்க்கை உடம்புல நம்ம பாதிப்பு ஏற்படும். The Bible says man need to seek
the word of God. அதனால தான் தேவ வசனம் சொல்லுகிறது மனுஷன் வந்து வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலிருந்து பிரித்திருக்கணும் என்று சொல்லியிருக்கு. You know, and we look at the life of Job. யோபோட வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா In Job chapter 23 verse 12, Job said, you know, he treasured, you know, he treasured the words of his mouth. You know, let me read this for you. Neither have I gone back from the commandment of his lips. I have esteemed the words of his mouth more than necessary food. Job treasured the Lord more than the food that he ate. யோபுவோட அதிகாரத்தை பார்ப்போம். யோபு 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். You know, Job loved the Lord more than the food. நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து சாப்பாடை பார்க்கலையும் தேவனுடைய வார்த்தை அவருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. Now today I want to telling you this challenge. No Christian or new human being can ever go through what Job went through in his life. நான் உங்களுக்கு சவாலா கூட சொல்லுவேன், யாரும் ஒருவர் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில இந்த மாதிரி யோபு போல கஷ்டப்பட்டது கிடையாது. You know what Job went through, nobody should ever go through. யோபு போன அந்த சூழ்நிலையை யாருமே கடந்து போக கூடாது. You know, Job lost everything, his property, his children. அவர் யோபு பாத்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய எல்லாவற்றையுமாக அவரோட சொத்துகளும் சரி பிள்ளைகளையும் அப்படியாக இழந்தாரு. And the wife even told him, curse God and go and die. அவரோட இருந்த மனைவி கூட நீ சபித்து தேவனை சபித்து செத்து போவ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. But Job knew what was his priority. ஆனால் யோபுக்கு எது முக்கியம் என்று அவர் தெரிந்தவராக இருந்தார். He knew physical food will never make him last long. அவருக்கு தெரியும் நம்ம வந்து வெளிப்புறமான அந்த சாப்பாடு வந்து அவர் வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போகாது என்று தெரியும். Only the word of God will endure forever. கடைசி வரையும் அவர் எடுத்து போகுது அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை தான் அவரோட ஆகாரமாக இருக்கு. He hang on every word and promises of the Lord. தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தையும் அவர் பிடித்துக்கொண்டு அப்படியாக இருந்தார். You know, how many of us can go through the life that Job went through? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எப்படி யோபு ஒரு கடந்து போனாரோ எவ்வளவு பேர் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கடந்து போக முடியும் இந்த மாதிரி சூழ்நிலையில? ஆமென். You know, so the word of God is very important. தேவனுடைய வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. You know, the Bible says Jesus is the word of God. தேவ வசனமே சொல்லுகிறது இயேசுதான் வார்த்தையாக இருந்தார் என்று. You know, in John 1 verse 1, in the beginning was the word was with God, and the word was God. நீங்க பாத்தீங்களா யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லிருக்கு. You know, that word of God came down to die for us, to die for our sins. அந்த வார்த்தை என்பது அப்படியாக அந்த வார்த்தை இந்த உலகத்திற்கு வந்து நம்மளுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். Jesus is the true bread of life. இயேசு ஒருவர் தான் உண்மையான வாழ்க்கையின் அப்பமாக இருக்கிறார். You know, ஜீவ அப்பமாக in John chapter 6 verse 35, Jesus said, I am the bread of life. He that cometh to me will never hunger, and he that believe in me will never thirst. Hunger and thirst is something that will always go on in our human life. இங்க பாத்தீங்கன்னா யோவான் 6ஆவது அதிகாரம் 35வது வசனம் இந்த தேவவசனம் இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவம் அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். இந்த இப்படிப்பட்ட ஒரு ஜீவ அப்பத்தை ஏங்குறவர்கள் மறுபடியும் வந்து அந்த தாகம் வராது என்று இயேசு சொல்கிறார். You know, Jesus is the only one that can satisfy the deepest longing of our soul. இயேசு ஒருவர் மட்டும்தான் நம்மளுடைய அந்த ஆத்மாவுக்கு நம்மளுக்கு அந்த ஆத்மாவை திருப்தி அடைக்க வைக்க ஒரு முடிய உள்ள ஒரு ஜீவன் அப்பமாக இருக்கிறார். You know, when you continue to eat physical food with all the preservatives, with all the things they put inside, it will shorten our lifespan actually. நீங்க பாத்தீங்கன்னா அந்த உலகத்துல இருக்கிற சாப்பாடுகள் அந்த சில மருந்துங்களாம் போட்டு அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்னென்னமோ செய்து அந்த சாப்பாடு கொடுக்குறாங்க. அதை சாப்பிடுற சாப்பாடு நம்ம ரொம்ப நாள் வாழ போறது இல்ல. You know, and our human lifespan is become even more shorter because of our unhealthy lifestyle, you know, and the food that we eat. இப்படிப்பட்ட சாப்பாடுகளை நம்ம சாப்பிடுறதுனால நம்மளுக்கு வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து ஆயுள் குறைந்து கொண்டு போகிறது. But do you know, when you eat this bread of life with Jesus, what happens to you? ஆனாலும் நீங்க இந்த ஜீவ அப்பத்தை உண்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா? You know, in John chapter 6 verse 47, Jesus said, I say to you, he that believeth in me shall have everlasting life. அப்படியாக கூட தேவ வசனம் யோவான் 6ஆவது அதிகாரம் 47வது வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு
நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறது. Everlasting life. We all want to live forever. இப்படிப்பட்ட ஒரு நித்திய ஜீவன் நம்மளுக்கு நம்ம தேவன் கொடுத்திருக்கிறார். This eternal life, this everlasting life is only found through one person, and that is Jesus Christ, the Son of the living God. இந்த மாதிரி நித்திய ஜீவன் இந்த ஒரு விஷயம் வந்து ஒரே ஒரு ஒருத்தர் தான் இருக்கு. இயேசு அவர் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். Jesus is the way, the truth and the life. Jesus is the way, the truth and the life. அவரே வழியும் நித்திய ஜீவனாக இருக்கிறார். And there is no way to heaven but through Jesus. வேற வழி இல்ல நமக்கு. நம்ம பரலோகம் போனா அவரே நம்மளோட வழியாக இருக்கிறார். This is the food that we should labor for, we should seek for every day. இப்படிப்பட்ட ஒரு உணவை தான் நம்ம வந்து இந்த உணவுக்காக நம்ம ஹார்ட் வர்க் போட்டு நம்ம வேலை செய்யணும். The perfect example we look is in the life of Paul. நம்ம பாலோட வாழ்க்கையை ஒரு உதாரணமாக பார்க்கலாம். Paul really worked hard for his salvation. அவருடைய அந்த ஒரு அவரோட வாழ்க்கைக்காக ஒரு உண்மையை உழைப்ப போட்டு அவர் வேலை செய்தார். He was willing to die to gain Jesus. அந்த ரட்சிப்புக்காக அவர் வந்து அவரே தன்னை சாக அடித்து அந்த இயேசுக்காக அவர் அப்படியாக மாறினார். He was willing to put a priority on Jesus, in his relationship with Jesus, rather than his own life. அவரோட வாழ்க்கை பார்க்கிலும் இயேசுவை அவர் முக்கியத்துவம் கொடுத்து இயேசுவை பார்த்து இயேசுக்காக அவர் இருந்து அவர் அப்படியாக அவர் வாழ்க்கையை கொடுத்தார். Let's turn to Philippians chapter 3 verse 7 to 8, a very very important verse. இந்த வேளையில எல்லாருமாக பிலிப்பியர் வசனத்தை திருப்போம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை பார்ப்போம். I'll read this in English. But what things were gained to me, I counted loss for Christ. Verse 8. Yet doubtless I count all things but loss for the excellency of the knowledge of Christ Jesus my Lord, for whom I have suffered the loss of all things, and do not count them but dung, that I may win Christ. Let's read it in Tamil. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டமென்று எண்ணினேன். 8வது வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். Amen. 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 Paul didn't want to seek the treasures of the world. இந்த உலகத்துல உள்ள பொக்கிஷத்தை பவுல் வந்து தேட கிடையாது. It was nothing. The Bible says it's dung. That means it's worthless. It's nothing. இந்த உலகத்துல உள்ள எல்லா காரியம் வந்து எதுவுமே பிரயோஜனம் இல்லையாக இருக்கிறது. மாயை தான். He was willing to let go of everything so that he could gain Jesus. இது எல்லாத்தையும் அவர் விட்டு கொடுத்துட்டார். ஏனென்றால் அவர் அப்படியாக தான் இயேசுவை அவர் அடைய முடியும் என்று. You cannot be seeking for the desires of this world and have Jesus at the same time. உலகத்தின் ஆசைகளை வைத்துக்கொண்டு நம்ம இயேசுவையும் வச்சிருக்க முடியும். அவரோட அந்த நித்திய ஜீவனும் நமக்கு கிடைக்கும் நம்ம என்ன முடியாது. Today you need to make a decision. நீங்க இந்த நாள்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை நீங்க எடுக்க வேண்டும். Are you going to choose Jesus or the world? நீங்க இந்த நாள்ல கூட இயேசுவை தேர்ந்தெடுக்க போறீங்களா இல்ல இந்த உலகத்தை தேர்ந்தெடுக்க போறீங்களா? The pleasures of the world, it's good. You can enjoy very rich food and good food and go for holidays and do all this, which is important. இந்த உலகத்துல வந்து எவ்வளவு விஷயம் நல்ல காரியங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுற விஷயங்கள் இருக்கு. But always bear in mind, this will never last forever. ஆனாலும் இது எல்லாம் வந்து நித்தியமானவைகள் இல்ல. Only a personal relationship with Jesus will cause you to have everlasting life and cause you to have eternal life. இயேசுவோட வைத்திருக்கிற அந்த உறவு ஒன்று மட்டுமே, அவரோட வைக்கிற அந்த ஐக்கியம்னால மட்டும் தான் நம்ம வந்து அந்த நித்திய ஜீவனை அடைய முடியும். You go through the pleasures of the world, it will never be enough. உலக பிரகாரமான சந்தோஷத்துக்கு நம்ம போனோமா அது எப்பவுமே நம்மள வந்து திருப்தி அடைக்காது. You buy a handphone, another new model will come. ஒரு புது தொலைபேசி வாங்கும்போது பாத்தீங்கன்னா இன்னொரு புதுசா வரும், அது வாங்க ஆசைப்படுவோம். You buy a house, another beautiful house will come. ஒரு வீடு வாங்குனோமா அதை விட இன்னும் அழகான ஒரு வீடு இருக்கும், அதை வாங்கணும் ஆசைப்படுவோம். You buy a car, another latest car will come. ஒரு வாகனம் வாங்கும்போது அதை விட இன்னொரு புது காடி வரும். The world is always changing. இந்த உலகம் அப்படியாக மாறிக்கொண்டு தான் இருக்கிறது. But only one thing will never change, is the word of God. ஆனாலும் ஒரு விஷயம் மாறாது, என்னவென்றால் அது தேவனுடைய வார்த்தை மட்டுமே. And the word of God is Jesus, the Son of the living God. அந்த வார்த்தையில ஜீவ அப்பனாக தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Paul was willing to let go everything. He counted it as loss so that he can gain Jesus. நீங்க பாத்தீங்களா இந்த பவுல பாத்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணினார். ஏனென்றால் அப்படியாக அவர் இயேசுவை அவர் வந்து
இயேசுவை அறிந்துகிற அறிவை அவர் அடைய முடியும் Today என்பதற்காக as we close, I want to ask you this question. அப்படியாக நான் இதை முடிக்கும் போது கூட ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். What is your priority in life? இந்த நாள்ல உங்களுடைய முக்கியத்துவத்தை நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க? What is your focus? எந்த விஷயத்துல நீங்க நோக்கமா இருக்கிறீங்க? You want temporary or you want eternal? நீங்க சும்மா கொஞ்ச காலத்துக்காகவா இல்லனா நித்திய காலத்துக்கும் இருக்கணும் என்று நினைக்கிறீங்களா? Temporary pleasure is good. கொஞ்ச காலத்துக்கு அந்த சந்தோஷம் நல்லதுதான். But the ending is very bad. ஆனாலும் அது முடிவு ரொம்ப ஆபத்துக்குரியதாக இருக்கும். If you want to go for something eternal, it's very difficult. It's a very difficult path to follow. நித்தியமானதை தேடணும் என்றால் உண்மையாவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். But the ending is eternal life. ஆனாலும் அந்த முடிவு ரொம்ப பெரிய காரியமாக ஆசீர்வாதமாக You இருக்கும். are connected to God forever, where you have an eternal life, an everlasting life, a life full of peace and happiness. எப்பொழுதுமே ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை சமாதானத்தோடும் சந்தோஷத்திலும் நிறைந்த ஒரு நித்திய வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். Let's seek the food which is the bread of life, that is Jesus. அதனால நம்ம எல்லோருமாக கூட ஜீவ அப்பன் அது அழியாத ஒரு விஷயத்தை நம்ம எல்லோருமாக தேவனுடைய வார்த்தையை நம்ம தேடுவோம். Jesus is the bread of life that will give us everlasting life. அவர்தான் ஜீவன் அப்பமாக இருந்து நமக்கு அழியாத ஒரு நித்திய வாழ்க்கையை கொடுக்கிறார். It's the bread that we eat, that we will never hunger again, we will never thirst again. அந்த ஒரு ஆகாரம் தான் மறுபடியும் நமக்கு பசி எடுக்காது, நமக்கு மறுபடியும் தாகம் எடுக்காது. Let's all close our eyes and commit this time to the Lord. அப்படியாக எல்லோரும் கண்களை மூடி நம்ம இந்த வேளையில தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். Thank you, Jesus. Hallelujah. Thank you, Father. Hallelujah. Jesus, we love you, Father. Let's make a decision today. இந்த நாள் அப்படியாக நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. Let's say this prayer that you will choose Jesus. அப்படியாக இந்த ஜெபத்தை கூட சேர்த்து நான் இயேசுவை தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லுங்கள். Jesus will be our first priority. இயேசுதான் முதல் தரமாக எல்லா விதத்திலும் முக்கியத்துவத்தை நம்ம வைப்போம். Let's all pray in tongues for just about 2 minutes. ஒரு 2 நிமிஷம் நம்ம அந்நிய பாஷையில தேவனிடத்துல பேசுவோம். Only the Holy Spirit can guide us. Only the Holy Spirit can help us, Jesus. ஆவியானவர் தான் உதவி செய்வார். We need the Holy Spirit. நமக்கு ஆவியானவர் தேவை. Only the Holy Spirit can help us to create a desire for the things of God. ஆவியானவர் ஒருவர் மட்டும் தான் அந்த ஜீவ அப்பத்தை தேடுறது அந்த வாஞ்சையை ஊட்டுவார். We cannot do it by ourselves. நம்மளால செய்ய முடியாது. Without the Holy Spirit, we will be drawn into the things of this world. நம்ம ஆவியானவர் இல்லாம அப்படியாக இந்த உலக பிரகாரம் நம்ம போயிடுவோம். Hallelujah, hallelujah, we worship you, Jesus. Oh, we glorify your name, Lord. Thank you, Jesus. Let's commit our whole life to the Lord today. If you have been far away from God today, just ask Him to come and fill you with His Holy Spirit. You've been seeking the ways of the world, the pleasures of the world. Today is a day to make a decision to seek Jesus. தேவனுக்காக ஓடி அவரை தேடுற நாளாக மாறணும்.
Amen. ஆமென். Amen. Let's pray. அப்படியாக ஜெபிப்போம். Father, we thank you today. பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for sending your Son to die for us. உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக கொடுத்ததுக்காக நன்றி. Oh, thank you for sending Jesus, the bread of life. ஜீவ அப்பமான இயேசுவை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. Oh, thank you for sending your Son that He will give us everlasting life. ஒரே அந்த அந்த இயேசுவை எங்களுக்கு கொடுத்து நித்திய ஜீவ வாழ்க்கையை கொடுத்ததுக்காக நன்றி. Thank you that we can find eternal life through Jesus. இந்த நித்திய ஜீவனை இயேசு மூலமாக கொடுத்ததுக்காக நன்றி. Today we ask of you that you will help us to draw closer to Jesus. இந்த நாள்ல அப்படியாக இன்னும் இயேசுவை நெருங்கி போறதுக்கான ஒரு வாய்ப்பை தரும்படிக்காக வேண்டுகிறோம். God, help us to put you first as our priority. முதலாவதாக இயேசுவை நாங்க முதல் முக்கியத்துவம் We will கொடுக்க seek the உதவி kingdom செய்யும். of God first. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற And we believe by faith you will add everything else. எல்லாவற்றிலும் விசுவாசித்து நீங்க எங்களுக்கு கூட்ட கொடுக்கப்படுவீங்க என்று விசுவாசிக்கணும் We ஆண்டவரே. thank you, Father. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Thank you and praise you உங்களை வாழ்த்துகிறோம், நன்றி for செலுத்துகிறோம். all that you have done today, நீ Lord. செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி அப்பா. We thank you. In Jesus' name we pray. நன்றி Amen. செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமென். Amen. God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் I ஆசீர்வதிப்பார். hope you've been blessed by this online service. இந்த இணையத்து மூலமாக நீங்க எல்லோருமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க என்று Continue to விசுவாசிக்கிறேன். trust the Lord. இன்னும் தொடர்ந்து தேவன் மேல விசுவாசத்தை வையுங்கள். Continue to pray more. தொடர்ந்து இன்னுமாக ஜெபியுங்கள். Continue to seek the kingdom of God. தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். Amen. God bless you. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.